கணவனிடத்தில் மனைவியினிடத்தில் ஆறுதலை தேடி கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி அவர் வந்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. இந்த பாடலை நம்ம எல்லாரும் பாடுவோம். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார். கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு அழைத்திருக்கிறார். அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவருக்குள்ளே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எவ்வளோ துயரத்தோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவர்களை இழந்து போய் வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:3 நாம் வாசிக்கும் பொழுது அவர் சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஏசாயா 40:1 நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 40:1 வாசிப்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இன்றைக்கு நம்ம ஆறுதலை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, நம்ம மற்றவர்களை ஆறுதல் படுத்துவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதாவது வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் எத்தனையோ நேரங்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறோம், ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம், கண்ணீர் வடித்தோம், கவலையோடு இருந்தோம். ஆனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் சிறுமைப்பட்டவர்கள் தான். ஆனால் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் உருக்கமாய் இறங்கி பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் வியாதியோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், கடன் என்கிற நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவரை போல நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவரை போல நம்மை அரவணைக்க யாருமே இல்லை. அவரை போல நமக்கு ஆறுதல் கொடுக்க இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1:4-5 வாசிக்கிறோம். சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். நம்ம உபத்திரப்படும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க தெரியுங்களா? நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கர்த்தர் நம்மை திராணியவர்களாய் மாற்றுகிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறார். நீங்கள் உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஜெபிக்கிற, எவ்வளோ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற, கர்த்தருக்காக நான் கொடுக்குற, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் 8 வயதில் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, தெய்வ சமூகம். ஐயா அங்கே சொன்னது போல் 3 மணிக்கு எழுப்பி ஜெபிப்போம். எங்களுக்கு ஜெபத்துக்கு எந்த தடையுமே இல்லை, நாங்கள் சுதந்திரமாக ஜெபிக்கிறோன்னு சொல்லி. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய பெற்றோர் அன்பு எனக்கு கிடைத்ததை பார்க்கிறோம். என்னுடைய 8 வயதில் நான் இயேசுவின் அன்பினால் அதிகமாக நான் இழுக்கப்பட்டு அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவினது. 8 வயதிலே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆவியானவர் அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தா. 4 மணிக்கு என்னை எழுப்புவார். இந்த 8 வயதில் என்ன ஜெபிக்க முடியும்? ஆனால் பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தபடினாலே எனக்கே தெரியாது. என்னுடைய ஊர் மக்களுக்காக கண்ணீர் வெடிப்பேன். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் அநேக பிரச்சனைக்குள்ளே கட்டப்பட்டிருக்காங்களோ எனக்கு தெரியவே தெரியாது, டைம் போகிறதே தெரியாது. 4 மணிக்கு தேவ சமூகத்தில் உட்காந்து கண்ணீர் வெடிப்பேன். பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடும். அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா
நான் ஸ்கூலுக்கு புறப்படுவேன், படிப்பேன், அம்மாவுக்கு உதவி செய்வேன். ஏன்னா என்னுடைய தாயார் பார்த்தீங்கன்னா நான் 8 வயதாக இருக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடியே நான் 3 வயதாக இருக்கும்போது படுத்த படுக்க ஏறக்குறைய ஒரு 13 வருஷம் அவங்க படிக்கையில் இருந்தாங்க. அப்போது தினகரை அவங்க மீட்டிங் ஈரோட்டில் நடக்கும். எப்பொழுதெல்லாம் அவங்க மீட்டிங் நடக்கிறதோ அப்பொழுதுதான் அம்மாவை கோவைக்கு அழைத்து செல்வோம், மேட்டூர் பகுதிக்கு அழைத்து செல்வோம், ஈரோடுக்கு அழைத்து செல்வோம், காருண்யாவுக்கு அழைத்து செல்வோம். பயங்கர பிசாசின் போராட்டம். எவ்வளவோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயும் விடுதலை கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் எங்களை அளவில்லாமல் நிரப்பினார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா என் தாயாரும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய தாயார் நானும் குடும்பமாய் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏசு எங்கள் அறைக்குள்ளே கடந்து வந்தார். எங்களுடைய வீட்டுக்குள்ளே ஏசு அப்படியே எங்களுக்கு தரிசனமான. ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட இந்த துக்கத்தை இனிமேல் நீங்கள் காணவே மாட்டீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எங்களோடு கூட பேசினார். பாருங்க, 13 வருஷமாக என்னுடைய அம்மாவை அலக்கழித்த அந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் ஒரே நாள் விடுதலையை கொடுத்தார். என்னையும் என் தாயாரையும் என்னுடைய தம்பி ஆண்டவர் அபிஷேகத்தினாலே நிரப்பினார். என் தாயாருடைய ஜீவன் எப்பவோ போயிருக்க வேண்டும். ஏனென்றால் அவங்க மரணத்துக்கு ஏதுவாக அவங்க போராடி கொண்டிருந்தாங்க. அநேக நேரங்களில் அவங்கள அநேக விக்கிரக கோயிலில் கொண்டு போய் வைத்து அவங்க கைகளிலும் கால்களில் விலங்குகள் போட்டு அவங்கள அங்கே விடுதலைக்காக வைப்போம். ஆனால் இயேசு விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். யோவான் 8 நாம் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கு விடுதலை உண்டு. நமக்கு விடுதலை எங்கேயும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து அந்த விடுதலையை தருவார். சத்தியத்தை அறியும் போது இப்படி நீங்கள் வரீங்க பாருங்க, தினந்தோறும் இங்கே வீட்டில் வேதத்தை வாசிக்கிறீங்க, இப்படி இந்த கூடிகளை வந்து கலந்து கொண்டு ஆண்டோடைய சத்தியத்தை நீங்கள் கேட்குறீங்க. சாதாரணமானதில்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை கடந்து வரும். ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பயங்கரமாக நெருக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்காக யாரும் ஜெபிக்கலையேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க கர்த்தர் உங்களை ஆத்துமாவில் விடுதலையை கொடுப்பார். பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். சாப கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் தாயாருடைய படுத்த படுக்கையை கர்த்தர் மாற்றினார். அதற்கு பிறகு என் தகப்பனார் பில்லி சுனித்தினால் கஷ்டப்பட்டாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், என்னுடைய அப்பா ஒரு ஜீவா பஸ்ஸில் டிரைவராக இருந்தார். தினந்தோறும் எங்கள்கிட்ட சொல்கிற வார்த்தை, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் செத்துருவேன், நான் தற்கொலை செய்துக்குவேன் அப்படின்னு. ஒரு முறை மேட்டூர் டேமில் சாவதற்காக போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் எனக்கு 14 வயசுலேயே தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தார். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார், உன்னுடைய தகப்பனாருக்காய் நீயும் உன்னுடைய தாயாரும் ஜெபம் பண்ணுங்க, நான் உன் தகப்பனாரை வீட்டுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி. அதே போல் பாருங்கள், நான் ஜெபிக்கிற வேலையில் கர்த்தர் அவருக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து ஒரு சில மணி நேரத்துக்குள்ள அவர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே என்ன தெரியுங்களா சொன்னார், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் அந்த மேட்டூர் டேமில் குதித்து சாகலான்னு போனேன், ஆனால் எனக்கு ஒரு வல்லமை அப்படியே என்னை இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கலாம். போராட்டங்கள் தாங்க முடியாதபடி சாவது தான் முடிவென்று சொல்லி கூட நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எப்போ நம்ம சாவை விரும்புகிறோமோ அப்போ அவர் நமக்கு ஜீவனாக இருப்பார். அல்லேலூயா. எலியாவை குறித்து நமக்கு தெரியும்.